ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ மணி 12 ஆயிடுச்சு. கார்த்திகை தீபம் ஓடிட்டு இருக்குது கைஸ். ஸோ சந்தியா ராகம் சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாமா? ஸோ நேற்று நான் வீரா போட்டிருந்தேன், நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க, ரொம்ப நன்றி. அப்படியே அந்த லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அழுத்திங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸோ சந்தியா ராகம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்துடலாமா? ஸோ சந்தியா ராகம் எத்தனை பேர்த்துக்கு பிடிக்கும் கைஸ்? எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அந்த நாடகம் எத்தனை பேர்த்துக்கு பிடிக்கும், எத்தனை பேர்த்துக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, நாடகம் ஜவ்வாட்ட இழுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. உண்மைதானே? கதிருக்கும் தனாவுக்கும் இப்ப லவ் மூட ஸ்டார்ட் பண்ற மாதிரிதான் எல்லா கதைக்களமும் அமையிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. சரியா? போற போக்குல அப்படியே லவ் ஸ்டார்ட் ஆகுற மாதிரி, ரெண்டு பேர்த்துக்கும் லவ் ஒர்க் அவுட் ஆகுற மாதிரி சீன்ஸ் எல்லாம் எடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். ஆனா இது ஏதோ ஒரு ட்ராக்ல போற மாதிரியே இருக்குது. சரியா? சரி, ஓகே. நம்ம ஏதோ ஒரு ட்ராக்ல போற மாதிரி இருக்குது. நம்ம இப்ப விஷயத்துக்கு வந்துடலாம். சோ என்ன நடக்குது அப்படின்னா, அதான் கதிரை போட்டு அடி அடின்னு அடிச்சிடறான் இல்லையா? அந்த கார்த்தி ஆளை செட் பண்ணி கதிரை போட்டு அடி அடி அடிச்சிடுறாங்க. இவன் வீட்டுல உண்மையை சொல்லாம என்னை நான் வண்டியில இருந்து விழுந்துட்டேன் அப்படிங்கிறப்ப, சோ அத அவன் சொல்ற காரணமும் கரெக்ட் தானே? சரியா? ஏன்னா இப்ப இவன் பண்ணாலே ஏதாவது வெளியில வம்பிழுத்துட்டு தான் வருவான் அப்படின்ற ஒரு தாட் எல்லாத்தையும் இருக்கிறதுனால இவன் சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. அதனால நான் வண்டியில இருந்து கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாப்புல. ஆனா தனாக்கு தெரியும்ல என்ன நடந்ததுன்னு, தனாக்கு தெரியும்ல. அவளும் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில தான் இருக்கிறா. ஓகே, டன். அதுக்கப்புறம் இவங்க நம்ம ஜானகி அம்மாவும் நம்ம மாயா மேடமும் எங்கேயோ விசேஷத்துக்கு போறாங்க வெளியில. அந்த நேரம் தான் கதிர் அடிபட்டு உள்ள வராப்புல. ஸோ இவங்களுக்கு என்ன மேட்ரு அப்படிங்கிறது தெரியாது இல்லையா? உடனே சீனுவோட அப்பா சொல்லிடுறாப்புல. இதுக்கு இடையில என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம வில்லிக 2 பேர் இருக்காளுக. பத்துமா 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 அப்பா சாமி சரியான வில்லிதான். சந்தியா ராகத்துல ஆக மொத்தம் புவனேஸ்வரி வில்லியா இல்ல பத்துமா வில்லியா? எனக்கு ஒரே குழப்பமா இருக்குது கைஸ். கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க யாரு ஒரிஜினல் வில்லி அப்படின்னு. சரியா? குடும்பத்துக்குள்ள இருந்து குட்டையை கிளப்புற வில்லியா இல்ல வெளியில இருந்து குடும்பத்தை கெடுக்குன்னு நினைக்கிறாள் அவ வில்லியான்னு சொல்லுங்க. ஏன்னா தனாவும் கதிர் ஒன்னா இருக்கிறத பார்த்தாலே அவருக்கு பொறுக்க முடியல. யாருக்கு? பத்துமாக்கு. போய் அவங்க அண்ணங்கிட்ட போய் கோழி மூட்டிக்கிட்டே இருக்கிறா. ஒருவேளை ஸ்கூல்ல கோழி மூட்டுற வேலையை பார்த்துட்டு போல அதிகமா. ரொம்ப கேவலமா இருக்குது. பத்மாவோட ஆக்டிவிட்டியில ரொம்ப கேவலமா இருக்கு. பார்க்கவே ரொம்ப அருவருப்பா இருக்கு. சரி, ஓகே டன். அதுக்கப்புறம் தனா கதிருக்கு ரொம்ப ஹெல்ப் பண்றாங்க. சுடுதண்ணி வச்சு கொடுக்குறாங்க, ஜூஸ் வச்சு கொடுக்குறாங்க. அடாடாடா, ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. தனாவுக்கு லவ் மூட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரியா? அதுக்கப்புறம் ஜானகிக்கும் மாயாவுக்கும் சீனுவோட அப்பா உண்மையை சொல்றாரு. சொன்னங்காட்டியும் கேக்குறாப்புல. உடனே மாயா கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க. என்ன சொல்றாங்க? நீ அவனை போய் அடிச்சே இல்ல, அதனாலதான் உடனே ஆளை வச்சு அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டான். கரெக்டா சொல்லிட்டான், மாயா கரெக்டா சொல்லிட்டான். சரி, ஓகே டன். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம்ல, குரு கிட்ட சொல்லலாம்ல அப்படிங்கிறாப்புல. இல்ல, வேண்டாம். ஏற்கனவே கார்த்தி செத்ததா தான் இருக்கிறான், இன்னும் அவன் பிடிபடல, நம்ம போய் கேஸ் கொடுத்தாலும் அது செல்லாது அப்படிங்கிறாப்புல கதிரு. இந்த பாயிண்ட் ஓகே தான், கரெக்ட். சரி, ஓகே டன். அதுக்கப்புறம் சாப்பாடெல்லாம் ஊட்டி விடுறாங்க நம்ம தானா. அதையும் பொறுக்க முடியாம ஒட்டு கேட்டு ஒட்டு பார்த்து, சரியா? ஏன்னா ஒட்டு கேட்கறது தானே சொல்லுவோம். இது ஒட்டு பாக்குறது. அடுத்தவங்க குடும்பத்துல என்ன நடக்குது, புருஷ பொண்டாட்டி விஷயத்துல என்ன நடக்குது ஒட்டு பார்த்துட்டு இருக்கா பாருங்க. யாரு? நம்ம பத்மாக்காரி. போய் அண்ணங்கிட்ட போய் வத்தி வச்சுட்டா. இங்க நீயே பாரு அண்ணே இந்த கொடுமைன்னு சொல்லி இந்த தனா ஊட்டிக்கிட்டு இருப்பால கதிருக்கு. பார்த்தாச்சு. சொன்ன உடனே இவர் அப்படியே வேகமா வேட்டியை மடிச்சு கட்டிட்டு போறாரு. காலையில என்ன நடக்குதுன்னு பார்த்தா, பேட்மிண்டன் அந்த விளையாடுவா இல்லையா, அதை வாங்கிட்டு பேட்டை வளர்ந்து கொடுக்குறாப்புல. நீ இதுலதான் இனிமேல் போக்கஸா இருக்கணும், யார் மேலே கவனத்தை செலுத்தாத அப்படின்னு பிரிக்கிறாராமா. கதிரையும் தனாவையும் பிரிக்கிறாராமா. யாரு? நம்ம ரகுராமன். ஷோ ரொம்ப கேவலமா இருக்குது. நல்ல விஷயம்தான், கேம்ஸுக்கு மோட்டிவேட் பண்றது நல்ல விஷயம்தான். ஆனா கதிர் கூட இவ சந்தோஷமா இருக்கிறேன்னு சொல்லி பண்றாங்க பாத்தீங்களா? அதை பார்க்கத்தான் ரொம்ப கேவலமா இருக்குது. அப்புறம் ப்ரோமோ வந்துச்சு கைஸ். ஏதோ கல்யாணம் மாட்டிருக்குது, 25வது வருஷ கல்யாண நாளாட்டு இருக்குது. அதை செலிப்ரேட் பண்றாங்க. உடனே நம்ம சீனுக்கு ஒரு என்ட்ரி வேணும் இல்லையா? அதுக்கு நம்ம சீனுவோட அப்பாவும் மாயாவும் சேர்ந்து உங்க அம்மா ரொம்ப முடியாம இருக்காடன்னு சொல்லி ஒரு போனை போட்டு விட்டுறாங்களாட்டு இருக்குது. இவன் அப்படியே அடிச்சு புடிச்சு கார்ல வர்றாப்புல. ஏன்னா புது சீனு வர்றாப்புலையா, அதனால புது என்ட்ரி. அப்படியே கார்ல ஸ்வொயின்னு இறங்குறாப்புல. அம்மா உனக்கு என்ன ஆச்சுமா, அம்மா உனக்கு என்ன ஆச்சுமான்னு வர்றாப்புல. வந்த உடனே சீனு, இவர் தான் புது சீனு. பார்க்கலாம், பழைய சீனு நல்லா நடிச்சாப்புல, இந்த சீனு எப்படி நடிக்க போறாருன்னு தெரியல.
வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரியா? நடிப்பு எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். உடனே கல்யாணம் 25வது ஆண்டு விழா கொண்டாடுறாங்க. செலிப்ரேஷன் நடக்குது. அப்ப புவனேஸ்வரி என்ட்ரி குடுக்குறாங்க. புவனேஸ்வரி மேடம் வந்து, "என் பையன ஏன் மருமகன சாகடிச்சுட்டு, உன் வீட்ல என்ன விசேஷம் வேண்டி கிடக்குது?" அப்படின்னு சொல்லி இந்த வழக்கன வந்து சண்டை போட்டுட்டு இருக்குது. உடனே நம்ம ரகுராம், "அடங்கொக்கமக்கா, என்ன சவுண்ட்ரா சாமி! அதை சொல்ல நீ யாரு? அத சொல்ல நீ யாரு? முதல்ல வீட்ட விட்டு வெளிய போடி!" அப்படின்னு சொல்லிடுறாப்புல. செம. அந்த சீன் ரொம்ப நல்லா இருக்குது. உடனே புவனேஸ்வரி வெளிய போயிட்டாங்க. இனிதே வந்து ஜானகிக்கும் ரகுராமுக்கும் 25வது ஆண்டு விழா கல்யாண நாள் வந்து நடக்குது. சரியா? இது வந்து சீனுக்கான ஒரு என்ட்ரியான பாக்குறேன் கெஸ். ஓகேவா? அந்த சீன் வந்து நல்லா நடிச்சாப்புல. ரொம்ப சூப்பரா இருந்தது பாக்குறதுக்கு. இனி இந்த சீனு எப்படி நடிக்க போறாருன்னு தெரியல. வேற புதுமுகம் வேறயாமா. நீ நான் எப்படி மாயாவுக்கு சரியான ஜோடியா? இல்ல மாயாவுக்கு சப்போர்ட் பண்ணுவாரா? இல்ல அவங்க அம்மா கூடயே சேர்ந்து மாயாவுக்கு வந்து கெடுதல் பண்ணுவாரா? அப்படிங்கிறது தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். சரியா? சந்தியா ராகம் ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்குது. நம்ம நீண்ட நாள் ஆசை நிறைவேறி விட்டது.